கிறிஸ்துவுக்குள் அன்பான என் தேவ ஜனங்களே, இன்று எத்தனையோ பேர் தன் அறை வீட்டுக்குள்ள புலம்பிக் கொண்டிருக்கீங்க. இன்று எத்தனையோ பேர் தனிமையில் நின்று கொண்டு யாரும் பார்க்காதனால அழுது புலம்பிக் கொண்டிருக்கீங்க. யார் எங்களை ஆறுதல் படுத்த முடியும்? யார் எங்களை தேற்ற முடியும்? என் கணவனுக்கு என் பையனுக்கு ஒரு நல்ல வேலை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆனா குடி வெறியினால மாலையில வரும்பொழுது ஒரே போராட்டம், ஒரே சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை. இதுலேருந்து யார் எங்களை விடுதலையாக்குவா? அந்த சிறையிருப்பிலிருந்து இன்னும் எத்தனையோ பெண்கள், எனக்கு நல்ல கணவனை கர்த்தர் தந்தார், நல்ல ஒரு குடும்பத்தை தந்திருக்கார், ஆனால் பல வருடங்களாக முயற்சி பண்ணியும் குழந்தை இல்லை. எல்லாரும் என்னை திட்ட ஆரம்பிக்கிறாங்க, எல்லாரும் என்னை நிந்தையோடு கேவலத்தோடு பார்க்குறாங்க. மலடின்னு, இந்த மலடிங்கிற சிறைப்பிலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை குறித்து கவலைப்படுறீங்க. நல்லா படிக்க வச்சு நல்ல வேலையை வைத்தாங்க, ஆனால் அவன் வளர வளர அவன் சேர்க்க சரியில்லை, இரவில் வீட்டுக்கு வர்றதில்லை. அவனை குறித்து சில தப்பான காரியங்கள் என் காதுக்கு வருது. இது கேட்கும்போது என்னால் தாங்க முடியல. யார்கிட்ட போய் முறையிடுவேன்? என் மகனை அந்த பாவத்திலேருந்து பிடிந்து யார் ரட்சிக்க கூடும்னு புலம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களை பார்த்து, இப்படி புலம்பிக் கொண்டு ஒவ்வொரு ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க. அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களோட சத்தம் தேவ சந்தியில எட்டியது. எட்டும்போது கர்த்தர் என்ன செய்தார்? அவர் சத்தத்தை கேட்டு இஸ்ரேல் ஜனங்களை கண்ணோக்கினார், நினைத்தறினார். இன்றும் உங்கள் சத்தத்தை கேட்டு இயேசு கிறிஸ்து கண்ணோக்குவார், உங்களை நினைப்பார். அதனால் என்ன பயன்? இன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களின் சத்தத்தை, அந்த அடிமைத்தனத்திலிருந்து சத்தத்தை முறையிட்ட கேட்ட தேவன் மோசையோடு சொல்றாரு, என் ஜனங்களை எகிப்தின் கையிலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துல கொண்டு போய் சேர்க்க நான் இறங்கினேன்னு சொன்னார். அந்த ஜீவனுள்ள தேவன் இந்த உங்களை பார்த்து சொல்றாரு, இன்றும் அப்படி போராடுகிற நிந்தில் இருக்கிற சிறையில் இருக்கிற ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இதோ உன் போராட்டத்திலிருந்து, உன் நிந்தனையிலிருந்து, உன் அழுகையிலிருந்து, இந்த தனிமைங்கிற இந்த வாழ்க்கையிலிருந்து, அப்படிப்பட்ட சிறையிலிருந்து உன்னை நீக்கி நலமும் விசாலமான சமாதானமான ஒரு நாட்களை, ஒரு வாழ்க்கையை நான் தர இறங்குகிறேன், உங்ககிட்ட இருக்கேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார். சொன்ன தேவன் ஆசீர்வதிப்பார்.